இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஓகேவா? இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னால் என்னென்னா ஃபாரின்லேருந்து வர ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் தட் ஸ்ப்ரெட்ஸ் நேச்சுரலி. அப்படின்னா நான் நேட்டிவ்னால் அந்த இடத்துக்கு இல்லாத ஒரு ஸ்பீசிஸ், அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் நேச்சுரலி அந்த ஏரியாவில். இன்டர்ஃபியர்ஸ் வித் நேட்டிவ் ஸ்பீசிஸ் க்ரோத். நேட்டிவ் ஸ்பீசிஸ் அதோட நேட்டிவ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட க்ரோத்தில் வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணும். ஓகேவா? அண்ட் பொசஸ் சீரியஸ் த்ரெட் டு ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டமை பாதிக்கிற அளவுக்கு இன்வேசிவ் ஸ்பீசிஸ்க்கு அதோட இது இருக்குது, என்ன இருக்குது, ஒரு பொட்டன்ட் இருக்குது. ஓகேவா? எக்கனாமிக் லாஸ்லேயும் இருக்குது. எக்கனாமிக் லாஸில் நேட்டிவ் ஸ்பீசிஸ் வந்துட்டு நேட்டிவாக இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்காக எப்படி சொல்கிறது, ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து அதெல்லாம் போகிறதுனால எக்கனாமிக் லாஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னால் இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஆக்சிடென்டல் இன்ட்ரொடக்ஷன் த்ரூ ஏர் ஆர் சி. ஆக்சிடென்டலாக வந்துட்டு அது இன்ட்ரடியூஸ் ஆகுது வியா ஏர் அண்ட் சி. ஏர்லேருந்தோ சீலேருந்தோ தெரியாமல் அந்த சீட்ஸ் வந்துட்டு இங்கே விழுறதுனால இது க்ரோ ஆக ஆரம்பிக்குது. 1 பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டியூ டு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு மித்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்பீசிஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அந்த ரிசர்ச் முடிச்சோன்னா அந்த வந்துட்டு ஸ்பீசிஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு தெரியாமல் தவறுதலாக வெளியே வந்துருச்சுன்னா அது வந்துட்டு ஒரு இன்வேசிவாக மாறிடும். ஓகேவா? பேர்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், சீட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சீட்ஸ் சாப்பிடும் இல்லைங்களா, அது தெரியாமல் வேறு இடத்துல வந்து விழுந்துருச்சுனாலும் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்துட்டு அங்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஃபாஸ்ட் க்ரோயிங் அண்ட் அடாப்டிவ். சீக்கிரமாக வளர்ந்துரும், அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்டும் பண்ணிக்கும் அது. ஓகேவா? ஆல்டர் சாயில் சிஸ்டம் பை சேஞ்சிங் லிட்டர் குவாலிட்டி. சாயில் சிஸ்டம் ஒரு வகையாக இருந்துச்சுன்னா அந்த சாயில் சிஸ்டமை வந்துட்டு இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். ஓகேவா? லிட்டர் குவாலிட்டி அப்படின்னா இது டீகம்போஸ் ஆகும்போது ஒரு மாதிரி கிடச்சிருக்கும், ஆனால் இதோட வந்துட்டு வேறு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சாயில் சிஸ்டமையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கார்னியா கிராசிபஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் வந்துட்டு அது எங்கே பார்க்க முடியும்னா, நம்ம தண்ணி இருக்கு இல்லையா, பெரிய குளத்துல வந்துட்டு நிறைய ஒரு பிளான்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இது. அதோட நேட்டிவ் வந்துட்டு சவுத் அமெரிக்கா. ஓகேவா? இன்ட்ரடியூஸ் ஆஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட், அக்வாட்டிக் பிளான்ட். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். ஆர்னமெண்ட்னா சும்மா டெக்கரேஷனுக்காக எடுத்துகிட்டு வந்தது எங்கேருந்து, சவுத் அமெரிக்காலேருந்து. அக்வாட்டிக் பிளான்ட் அது வாட்டரில் க்ரோ ஆகும். ஓகேவா? அதுக்காக எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்னென்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அஃபெக்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஃபைட்டோ பிளாங்கெட்டான்ஸ், டிக்ரீசஸ் ஆக்சிஜன் கண்டென்ட், ப்ரீடிங் ஃபார் மஸ்கிட்டோஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பாக்டீரியாஸ் இல்லைனா ஃபைட்டோஃப்ளாங்கட்டான்ஸோட க்ரோத் வந்துட்டு இது நிப்பாட்டும். ஓகேவா? டிக்ரீசஸ் ஆக்சிஜன் கண்டென்ட் அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட லீவ்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சன்லைட் கீழே போக அது வந்துட்டு என்ன பண்ணும், பிளாக் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லைனா அதே வச்சிட்ருக்கும். அதனால் வாட்டரில் வந்துட்டு ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாகும். ப்ரீடிங் ஹேபிட்டட் ஃபார் மஸ்கிட்டோஸ். அதோட லீஃப் பெருசாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு மஸ்கிட்டோஸ் வந்துட்டு ஒரு ப்ரீடிங் பிளேஸாகவும் அது மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. இது வந்துட்டு மெக்சிகோலேருந்து வந்திருக்கு, ஒரு சவுத் அமெரிக்கா, இங்கேருந்து தான் வந்துட்டு அதோட நேட்டிவ். ஓகேவா? இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா, இன்ட்ரடியூஸ் டு ஆல்டர் டெசர்ட்டிஃபிகேஷன் இன் குஜராத்தில் ரொம்ப டெசர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு இந்த பிளான்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? அது மெதுவாக ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு வந்துட்டு அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக? ஃபயர்வுட் வேண்டி இது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, இருக்கிற மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இது வந்துட்டு இதோட இடத்த வந்துட்டு ஆக்கிரமிச்சதுனால மெடிசினல் பிளான்ட்ஸோட இது வந்துட்டு கம்மியாகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. மெயின் சோர்ஸ் ஆஃப் சார்கோல். இதோட ஒரு யூஸ் என்னென்னா, சார்கோலோட மெயின் சோர்ஸை வந்துட்டு இது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷனில் வந்துட்டு சேக்ரெட் க்ரூவ்ஸ். சேக்ரெட் க்ரூவ்ஸ்னால் என்னென்னா, சேக்ரெட்னால் ரொம்ப ஹோலியானது, புனிதமானது. க்ரூவ்ஸ்னால் ஒரு செட் ஆஃப் பிளேஸ். ஓகேவா? பேச்சஸ் ஆர் கல்டிவேட்டட் ட்ரீஸ் விச் ஆர் கம்யூனிட்டி ப்ரொடெக்டட் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் பிலீஃப்.
அப்படின்னா ரிலீஜியஸ் பிலீவ் இருக்கிறதுனால ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணும், அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த ஒரு வேறு ஆட்கள் வராமல் அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு சேக்ரெட் குரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது ஈச் குரூவ் இஸ் அன் அடாப் ஆஃப் டைட்டி. அடாப்னா இருக்கிற ஒரு பிளேஸை வந்துட்டு அடாப் அப்படின்னு சொல்லுவோம். டைட்டினா காடு. ஸோ எங்கெங்கே தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தோட இந்த பிளேஸ் நீங்கள் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸை அந்த பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி ஆர் பீப்புள் வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் சேக்ரெட் குரூவ்ஸ். ஓகேவா. மொத்தம் 448 குரூவ்ஸ் வந்துட்டு தமிழ்நாடுல இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. 448 குரூவ்ஸ். இதில் வந்துட்டு இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ப்ரொடெக்ட்ஸ் வாட்டர் ஷெட்டை வந்துட்டு இது ப்ரொடெக்ட் பண்ணும். மெடிசினல் பிளான்ஸும் வந்துட்டு அங்கே இருக்கும். ஓகேவா. அதுக்கு எந்த பாதிப்பு வராது. மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல், ஒரு பெரிய அளவுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணலனாலும் மைக்ரோ அளவுக்கு அந்த கிளைமேட் கண்ட்ரோலுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் கன்சர்வேஷனில் அந்த டாபிக் கீழே வர்றது வந்துட்டு சேக்ரெட் குரூப்ஸ். ஓகேவா.